ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரிமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். 2-3 நாள் எல்லாருமே நிம்மதியாக இருந்தாங்க. ஆனால் இப்போ திரும்பவும் வேதாள முருங்கை மரம் ஏறிடுச்சு அப்படின்ற கணக்காக வீட்லேயும் சரி சுரேஷ் மதியும் சரி பழையபடி ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுடைய மலருடைய அத்தை திரும்பவும் மலரை காய்ச்சி மூச்சுன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இதை செய் அது செய் டார்ச்சர் பண்ணிகிட்ருக்காங்க. பாவம் 2 நாள் நிம்மதியாக டூர் போயிட்டு வந்தாங்க. வந்ததும் வராதுமா அவங்க தலையில் எல்லாத்தையுமே ஏற்றிட்டாங்க. கேஷுவலாக கொடைக்கானல் போனும்போது பாக்கியராஜ் கிட்ட எங்கேயாச்சும் அப்படியே கண்காணாத ஓடி போயிடலாமா அப்படின்னு கேட்டது உண்மையிலே நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் மலருடைய மனசில் ஒவ்வொரு நாளும் தோணுது. கொஞ்சமாச்சு மனிதாபிமானத்தோடு நடந்துக்கிறாங்களா நம்ம வீட்டு மருமக? என்னமோ நடந்து முடிஞ்சு போச்சு, எப்படியோ கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. இந்த வீட்டுக்காக இவ்வளோ நாளாக இவ்வளோ விஷயங்களையும் பார்த்து செய்கிறா, அவளுக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கலாமே அப்படின்னு கொஞ்சம் கூட நினைக்கவே மாட்டேன்றாங்க. வேலைக்காரி கூட இவ்வளோ வேலை சொன்னால் செய்யவே மாட்டாங்க. நம்ம குடும்பம்னு நம்ம குடும்பத்துக்காக எல்லாத்தையும் பார்த்து செய்கிற மலருக்கு கொஞ்சம் கூட அந்த வீட்டில் மதிப்பும் கிடையாது, ஏன் மரியாதை கூட கிடையாது. அட்லீஸ்ட் அவ்வளோ வேலை செய்கிறவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு மரியாதையாச்சும் கொடுக்கலாம், அது கூட கொடுக்க மாட்டேன்றாங்க. ரெஸ்ட்டே இல்லாமல் வேலை வாங்கிட்டு திட்டுறதும் அவங்களவே திட்டிகிட்டு இருக்காங்க. பாவம் அவங்களுமே எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு தாங்கிக்கிட்டு செஞ்சிட்ருக்காங்க. இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்ட மதி இப்போ மலருக்கு இனிமேல் ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க கூட வேலையும் ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு இனி ஷேர் பண்ணவும் செஞ்சுட்டாங்க. ஆனால் அவங்களுடைய வேலையில் அவங்க கரெக்டாக இருப்போம் அப்படின்னு ஜாகிங் போகிறதையும் நிறுத்த மாட்டேன், நான் வேலைக்கு போகிறதையும் போவேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அவங்க இஷ்டப்படி தான் செஞ்சிட்ருக்காங்க. ஊருக்கு வந்த உடனே மதியும் சரி சுரேஷும் சரி வழக்கம் போல் அவங்களுடைய சண்டையை ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வீட்டுக்குன்னு என்ன ராசியோ தெரியல, வீட்டுக்குள்ளே வந்தாலே இவங்க சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. வெளியில் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க, அங்கே அவங்களுடைய அண்ணி சமைக்கல, ரெஸ்டாரண்ட்டில் வாங்கி சாப்பிட்டுட்டு ஃபேமிலியாக எல்லோரும் சந்தோஷமாக இருந்தாங்க. அங்கெல்லாம் இது ரூல்ஸ் போட முடியாது இல்லைங்களா? வீட்டுக்கு வந்த உடனே இதை செஞ்சு கொடு அதை செஞ்சு கொடுன்னு மதியம் ஒரு விஷயம் சொல்கிறாங்க, அதை கூட புரிஞ்சிக்க மாட்டேன்னு நம்ம சுரேஷ் கேட்டுக்கிட்டே கத்திகிட்டே இருக்காரு. என்னதான் அவர் கத்தினாலும் இந்த கத்தலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன், நீங்கள் இந்த வேலையை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு மதி கத்தி கூச்சல் போட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுலேயே சுரேஷை அந்த வேலையை செய்ய வச்சிட்றாங்க. ஸோ இது சுரேஷ்க்கு ஏற்ற பொண்ணு மதி மட்டும்தான். கண்டிப்பாக மதி சுரேஷை மாற்றிடுவாங்க. சுரேஷ் மதியை மாற்றவே முடியாது. சுரேஷ் தான் அடங்கி போய் ஆகணும். தங்கராஜன் நினைக்கிற விஷயம் ஒன்று கூட நடக்காது. இப்போது அடுத்து மறுநாள் காலையில் கிருத்திகன்னு சொல்லிட்டு மதி ஜாக்கிங் போயிட்டு வரத்துக்குள்ளே அவங்க குளித்து முடிச்சுட்டு சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறாங்க. அதுக்குள்ளே அவங்களோட அத்தை குளித்து முடிச்சுட்டு வந்துடுறாங்க. எல்லாமே ரெடியாக மலரே அப்படின்ட்டாங்க. ரெடி ஆகிட்டே இருக்குது அப்படின்னு. வீடெல்லாம் தொடச்சிட்டியா அப்படின்றாங்க. அத்தை பெருக்கிட்டா, தோ மா போட்டுட்டா முடிஞ்சிருச்சு அப்படின்றாங்க. சமைச்சு முடிச்சிட்டேன் அப்படின்றாங்க. சரி டைம் ஆகுது, எல்லோரும் ஆஃபீஸ் கிளம்புறதுக்குள்ளே ரெடி பண்ணணும்ல அப்படின்றாங்க. மணி பாரு 7:30 ஆகிடுச்சு அப்படின்றாங்க. மதியம் கரெக்டாக அப்போ தான் வராங்க. வந்த உடனே கிச்சனுக்கு பார்த்தா எல்லாமே சமைச்சு வச்சுருக்காங்க. போயிட்டு வரத்துக்குள்ளே அந்த 1/4 மணி நேரத்தில் 1/2 ஹவரில் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சு அவங்களும் குளிச்சு முடிச்சு வீடு மாப் போடுறதுக்கே வந்துட்டாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இவ்வளோ ஸ்பீடாக அவங்க வேலை செய்கிறத நினச்சா கஷ்டமாக இருக்குது. அவ்வளோவும் செஞ்சு முடிச்சு கூட ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே அவங்க எல்லோரும் ஆஃபீஸ் போனதுக்கப்புறமும் கூட அவங்க நிம்மதியாக உட்காந்து ரெஸ்ட் எடுக்க முடியல. ஏன்னா பின்னாடி பார்த்தா அவங்க குளிச்சுட்டு வெளியில் கொல்லைப்புறத்தில் போயிட்டு பார்த்தா அவங்களுடைய துணியை மிஷினில் போடலான்னு அவ்வளோ துணி கிடக்கு. இதை பார்க்கும்போது இவங்களுக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. ஸோ எப்படி நம்ம 3 நாள் டூர் போயிட்டு வர்றதுல அந்த மிஷினில் கூட அந்த துணியை போடாமல் அப்படியே அவங்களுடைய அத்தை மாமா சேர்த்து வச்சுருக்காங்க. இப்போது அவங்க அங்கே கொடைக்கானல் போயிட்டு வந்த ட்ரெஸ்ஸு, இப்போது வீட்டில் எல்லோரும் குளித்த ட்ரெஸ்ஸு தினம் அவ்வளோ கிடக்குது. ஸ்ருதி இருக்கால, மிஷினில் போட்டு எடுத்தால் கூட ஸ்ருதியாச்சும் காய போடுவாள், அதையும் ஸ்ருதியை கூட செய்யாமல் அப்படியே போட்டு வச்சுருக்காங்க மதி. இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கோவமாக வருது. அப்புறம் மாப் போட்டு முடிச்சதுக்கப்புறமா உள்ளே போயிட்டு ரெடி ஆகிட்டு வராங்க. ரெடி ஆகிட்டு வந்ததுக்கப்புறமா பூஜை ரூம் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ தான் பாப்பா எழுந்திரிச்சிடுறாங்க. இப்போ பாக்கியராஜும் குளித்து முடிச்சுட்டு பாப்பாவே ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு யூனிஃபார்ம்லாம் மாட்டி விட்டுட்டுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் பாக்கியராஜும் வேலைக்கு போகிறதுக்கு கிளம்பிட்டாங்க. அடுத்து சுரேஷ் வராரு. சுரேஷ் நீ எப்படா வேலையில் ஜாயின் பண்ண போகிறா அப்படின்ட்டாங்க. இன்னும் 2-3 நாள் இருக்குண்ணா அப்படின்ட்டாங்க. ஓ அப்படியா அப்படின்றாங்க. ஆமாண்ணா இன்னும் 2-3 நாள் டைம் இருக்குது, அதுக்கப்புறம் தான் டியூட்டியில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சுரேஷ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வேலை செஞ்சிட்ருக்காங்க. அப்போது எல்லாமே முடிச்சதுக்கப்புறமா பூஜை ரூம் க்ளீன் பண்ணி அத்தை எல்லாம் ரெடி அத்தை அப்படின்றாங்க. தோ மாமா குளிச்சுட்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கிருத்திகன்னு சொல்லிட்டு படைகளை போட்டு எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க. மதியம் குளிச்சு முடிச்சு ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆகிட்டு வராங்க. மதி இன்னைக்கு நீ காலேஜ் போவியா, லஞ்ச் பேக் பண்ணுமா அப்படின்னு. நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தேன், என்னோடய வேலையை நான் பார்த்துக்கிறேன், என்னை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு டைம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து சுரேஷ் உட்பட எல்லாருமே ஒன்றா சேர்ந்து
சேர்ந்து குளிச்சுட்டு சாமி கும்பிட்றாங்க. சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் எல்லோரும் உட்காந்து லைனாக சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா எடுத்து போட்டு ஷிங்கில் திரும்பவும் பாத்திரம் எல்லாம் வாஷ் பண்ணிகிட்ருக்காங்க. பாக்கியராஜ் வந்து ஆஃபீஸ் கிளம்பிட்டார் பாப்பாவையும் கூட்டிகிட்டு. வழக்கம் போல தான் இவங்களோட அத்தை மாமா வீட்டில் உட்காந்துக்கிட்டு டீ எடுத்துகிட்டு வா காஃபி எடுத்துகிட்டு வான்னு சாப்பிட்டு முடிச்ச உடனே டார்ச்சர் பண்ணிகிட்ருக்காங்க. மணி பார்த்தா அவங்க எல்லாத்தையுமே ரெடி பண்ணி முடிச்சுட்டு பார்த்தா 11 மணிக்கிட்ட ஆகுது. ஸோ மதியம் அப்போவே வந்து ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டாங்க. சீக்கிரம் போயிட்டு வந்தது அவங்களுக்கு துணி துவைக்க ஹெல்ப் பண்ணணும்னு தான் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் டைம் அது அவ்வளோ ஆகிடுது. அதுக்கு மேலே தான் மலர் சாப்பிடவே செய்கிறாங்க. 4 வாய் ஹலி போட்டுட்டு அதுக்குள்ளேயே மிஷினில் வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு துணியெல்லாம் போட்டுட்டு வந்து உட்காந்து சாப்பிட்டாங்க. மிஷின் வந்து அப்புறம் துணி ரெடி ஆகிடுச்சின்னு சத்தம் வர ஆரம்பிக்குது. அடுத்து அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு 2 பக்கெட்டாக, அதுவும் எவ்வளோ துணி 2 பக்கெட்டாக எடுத்துகிட்டு போய் 3 டைம்ஸ் கிட்ட வந்து அவங்க மேலே உணர்த்திட்டு வராங்க. உணர்த்திட்டு வந்து ரொம்பவே டயர்டாக ரொம்ப கால் வலியோடு அவங்க கொஞ்ச நேரம் பெட்டில் உட்காருவோம். மலர் அப்படின்னு திரும்பவும் அவங்க அத்தை கூப்பிட்றாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்து வராங்க. சொல்லுங்கள் அத்தை என்ன பண்ணணும் அப்படின்னு. ஒன்றும் இல்லை ஒரு மாதிரி நெஞ்ச கறிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னவும், ஏன்னா அத்தை உங்களுக்கு சீரக தண்ணி வேணுமா அப்படின்னு எடுத்துகிட்டு வந்தால் நல்லா தான் இருக்கும் அப்படின்றாங்க. வேணும் கேளுங்க அத்தா எதுக்கு அப்படி சுற்றி வளைச்சி பேசுகிறீங்க அப்படின்றாங்க. அம்மா நீ என்னம்மா எப்படி நடக்கிற அப்படின்னு அவருடைய மாமாவும் அத்தையும் கேட்குவோம். ஒன்றும் இல்லை மாமா அப்படின்றாங்க. என்னடி என்ன செஞ்சு கிழிச்சிட்டேன்னு இப்போ உனக்கு கால் வலி வருது அப்படின்னு கேட்குறாங்க. மலருக்கு ரொம்ப கோவம் வருது. ஏன் அத்தை காலையிலேருந்து உங்கள் கூட தானே நானும் எல்லாத்தையுமே செஞ்சுட்டு இருந்தேன். யாராச்சும் ஒரு ஹெல்ப் பண்ணிங்களா? மதிய காய்கறி கட் பண்ணி கொடுத்ததுனால இன்றைக்கி வேலை கொஞ்சம் ஈஸியாச்சு. காலையிலேருந்து வீடு பெருக்கி கூட்டி சமைச்சு சாப்பிட்டு முடிச்சு பாத்திரத்தெல்லாம் கழுவி சமைச்சிட்டு எவ்வளோ துணி அத்தை. நாங்கள் ஊருக்கு போயிட்டு வந்தது எவ்வளோ துணி இருந்துச்சு. சுரேஷ் மதியோடைய ட்ரெஸ்ஸை அவளே காலையிலே மிஷினில் போட்டு எடுத்து காய போட்டுட்டு போயிட்டா. அதை எடுத்துகிட்டு வந்து அவங்களோட ரூமில் வச்சுட்டு மடித்து அதுக்கப்புறமா நம்ம எல்லாரோட துணியும் போட்டு எடுத்துகிட்டு போய் காய வச்சுட்டு வந்த கால் வலி அத்தை. எவ்வளோ துணி அத்தை. மிஷினில் போட்டிருந்தா அதை சித்தார்த்து இல்லை ஸ்ருதியாச்சும் எடுத்துகிட்டு போய் காய போட்டிருப்பாங்க. சித்தார்த் ஊரில் நினைங்க, ஸ்ருதியாச்சும் மிஷினில் காய போட்டு வச்சுருந்தா எடுத்துகிட்டு போய் காய போட்டு மடிச்சுட்டு வந்திருப்பா. அது கூட செய்யாமல் 3 நாள் துணி அப்படியே இருக்குது. ஏன் அத்தை அங்கே வேலை செய்கிறவங்கள நீங்கள் அதை செய்ய சொல்லலையா அப்படின்னு கேட்குறாங்க. ஏம்மா உனக்கு இப்போ என்ன கஷ்டமாயிடுச்சுன்னு இப்படி பேசிகிட்டு இருக்கா? அவள் சமைக்கிறதே சுத்தமாக வாயில் வைக்க முடியல. பாத்திரம் கழுவுறது சுத்தமாக எனக்கு செட் ஆகவே இல்லை. வீடை போட சொன்னால் சரியாகவே போட மாட்டேன்றா. இதில் துணியையும் மிஷினில் போட்டு எதுக்கு தேவையில்லாமல் அவள் கஷ்டப்படுத்தணும். சரி கையில் துவைக்க சொல்லனாலையும் துணி ஏதாச்சும் ஆகிடுமேன்னு சொல்லிட்டு தான் அவளை எதையுமே நான் செய்ய விடலை. இப்போ எதுக்கு நீ காவப்படுறா அப்படின்றாங்க. தெரியுதுல்ல அத்தை, அப்போ அவ்வளோ வேலை நான் செஞ்சேன், கஷ்டம் இல்லை, என்ன செஞ்சு கிழிச்சிட்டேன்னு கேட்குறீங்க. நானும் மனுஷ தானே அத்தை. வந்து 2 நிமிஷம் கூட உட்காந்து சீரக தண்ணி போட சொல்கிறீங்க. மணி என்ன ஆகுதுன்னு பாருங்கள், 1 மணி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் மதிய சாப்பாடு இருக்கிறத வச்சுட்டு இல்லாததுக்கு மதிய சாப்பாடு சமைக்கணும். கொஞ்ச நேரத்தில் பாப்பா வந்துடுவா, பாப்பாவை பார்த்துக்கணும். அடுத்து நான் துவைச்ச துணி காய போட்ட துணியெல்லாம் மடிக்கணும். அதை மடித்து முடிக்கிறனோ இல்லை ஈவினிங் எல்லாருமே வந்துடுவாங்க. திரும்பவும் டீ காஃபி நைட் சாப்பாடு ஆரம்பிச்சிடுவேன். எப்போ அத்தை நான் ரெஸ்ட் எடுக்கிறேன்? 2 நாள் டூர் போயிட்டு வந்ததே உன்னை ஜாலியாக வச்சுருக்க, நீ டூருக்கு போயிட்டு வந்து நிம்மதியாக இருக்கேன்னு வந்ததோ வராதமா கால் வலின்னு ஆரம்பிச்சிட்டிங்க. என்ன அத்தை பண்ணிட்டீங்க நீங்கள்? 2 நாள் கூட நிம்மதியாக இருக்கக்கூடாது? அதை கூட உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு செய்ய முடியாது? அதை சொல்லி வேற காட்டிகிட்ருக்கீங்க. எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஒருத்தி தான் இந்த வீட்டில் இப்போ அவள் தான் எனக்கு கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கிறா. உங்கள் புள்ள உட்பட நீங்கள் யாருமே எனக்கு சுத்தமாக புரிஞ்சிக்கவே கிடையாதுன்னு சொல்லிட்டு கோவமாக பேசிட்டு சீரக தண்ணி போட போயிடுறாங்க. என்னங்க இவ பாட்டுக்கு என்னென்னமோ பேசுகிறா. அந்த மதி கூட சேர்ந்ததுலேருந்து இவ்வளோ சரியில்லை போல இருக்குது. எல்லாம் அவகிட்ட இருந்து கற்றுக்கிட்டா போல இருக்குது. என்னமோ இப்படி பேசிகிட்டு இருக்கா. எவ்வளோ நாள் செய்யாத வேலையாவா இப்போ செய்கிறா புதுசாக அப்படின்றாங்க. சீரக தண்ணியை போட்டு வந்து கொடுத்துட்டு, ஆமாம் அத்தை நான் ஒன்றும் புதுசாக செய்யலை தான், இதுக்கு முன்னாடி இருந்தே செஞ்சிட்ருக்கேன் தான். இப்போ அவளுக்கு கூட அவள் இஷ்டப்படி இருக்க கொஞ்சமாச்சும் பர்மிஷன் கொடுக்குறீங்க. நான் அப்போத்துலேருந்து இந்த வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கேன். ஒரு நாள் ரெஸ்ட்டு கொடுங்கன்னா அதையே சொல்லி காட்டிகிட்ருக்கீங்க. எப்படி பேசிகிட்ருக்கீங்க, என்ன செஞ்சுட்டேன்னு. அப்போ எனக்கு கஷ்டம் இருக்காதா? எப்போத்துலேருந்து இந்த வேலையை நான் செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு பேசவும் செய்கிறாங்க மலர். இப்போ என்ன வேணும் உனக்கு மலர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அத்தை கேட்கவும், எனக்கு எதுவும் வேணாம் அத்தை, என்னை திட்டாமல் இருங்க அத்தை அப்படின்றாங்க. உன்னை நான் என்னடி திட்டேன் அப்படின்னு. அத்தை நான் செய்கிற வேலையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, அது போதும். நான் வேலை செய்ய மாட்டேன் நல்லா சொல்லவே இல்லை. நான் வேலையை செய்கிறேன், கொஞ்சம் டைம் ஒதுக்கி இப்போ இல்லைன்னா அப்புறம் நான் அந்த வேலையை செய்கிறேன். என்னை ஓயாமல் டார்ச்சர் பண்ணி என்னை வேலை செய்ய விடாதீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது.
டார்ச்சர் பண்ணாதீங்க, அடிக்கடிக்க வேலை செய்ய சொல்லி என்னை வற்புறுத்திக்கிட்டே இருக்காதீங்க, எனக்கு டைம் கிடைக்கிறப்போ நான் அதை செய்கிறேன், உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா கேளுங்க, அதை அடுத்த நிமிஷமே நான் செஞ்சு கொடுக்குறேன், நான் வேண்டானே சொல்லுறது கிடையாது, செய்கிற வேலையை நான் செய்யலைன்னு மட்டும் சொல்லாதீங்க அத்தை, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, மற்றபடி நான் உங்களை ஏதாச்சும் நான் உங்ககிட்ட இப்போ தப்பாக பேசியிருந்தேன் என்னை மன்னிச்சிடுங்க அத்தை, இதை நீங்கள் உங்கள் பிள்ளைகிட்ட சொல்கிறதுனாலும் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு மலர் ரூம்குள்ளே போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு உட்காந்துடுறாங்க. என்னங்க இப்படி பேச ஆரம்பிச்சிடா அப்படின்னு, அதான் சொன்னியே சேர்க்க சரியில்லைன்னு, அவள் இந்த வீட்டுக்குள்ளே வந்தால் அவள் இஷ்டப்படி அவள் இருக்கா, நம்ம சொல்கிறத அவள் கேட்கவே மாட்டேன்றா, அவளை பார்த்து இவ்வளோ இப்போ அவளுக்கு மட்டும் எல்லாமே இப்படி கொடுக்குறாங்களேன்னு சொல்லிட்டு நாம் ஒரு விஷயத்த செய்யணும்னு சொன்னால் நமக்கு அதில் ஃப்ரீடம் இல்லையேன்னு மலரும் கற்றுக்க ஆரம்பிச்சிட்டா போல இருக்கு. முதல்ல மதியை அடக்கணும், அப்போ தான் அவளும் சரியாவா அப்படின்னு இப்போது மதி பக்கம் இந்த பிரச்சனையை திருப்பி விடுறாங்க. மதியம் வந்து காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தால் வீடே வெறிச்சோடி போய் கிடைக்க மலர் ஆளே காணும். ரூம்குள்ளே போய் பார்க்குறாங்க, படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. சரி நான் அப்படியே டீ காஃபி போட்டுக்கலான்னு சொல்லிட்டு போடலான்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு காஃபி போட்டு குடிச்சிட்டு இருக்காங்க. அவங்களோட அத்தை மாமா வராங்க, உள்ளே மலர் இருக்காங்க போல இருக்குது அப்படின்னு, மலர் காஃபி கொண்டா அப்படின்றாங்க. இதை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லவும், யாரோ குரல் மதியா அப்படின்றாங்க. ஆமாம் நான் தான் அப்படின்றாங்க. அம்மா தாயே நீ காஃபியே கொண்டு வர வேணாம், மலர் எங்கே இருக்கா அவளை போய் காஃபி எடுத்துகிட்டு வர சொல்லுன்றாங்க. அவங்க படுத்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. நான் போட்டால் என்ன இப்போது, அப்படி உங்களுக்கு நான் போட்டதை பிடிக்கலன்னா நீங்களே போட்டுக்கோங்க வந்து அப்படின்றாங்க. ஏன் மகாராணி எந்திரிச்சு வந்து போட்டு தர மாட்டாங்களாமா, நீ என்ன போட்டு குடிக்க சொல்கிற அப்படின்னு, ஏன் உங்களால் ஒரு டீ கூட போட்டு கொடுக்க முடியாதா, அவங்க எல்லா வேலையும் செஞ்சுட்டு டயர்டில் தூங்கிட்டு இருக்காங்கல்ல, 2 நாள் ட்ரிப் வேறு போயிட்டு வந்திருக்காங்க, மிஷினில் பார்த்தா அவ்வளோ துணியும் துவைச்சி காய போட்டு மடித்து வச்சுருக்காங்க, இதில் எங்களுடைய துணியையும் மடித்து காய போட்டு வச்சுருக்காங்க, அவ்வளோ இருக்கிறப்போ நீங்கள் ஏன் இதை கூட செய்யக்கூடாதா, ஆஃப்டர் ஆல் ஒரு காஃபி தானே 5 நிமிஷம் கூட ஆகாது, அதை நீங்கள் போகிறதுக்கு பால் சூடாக இருக்குது, அது காஃபி உங்களுக்கு எப்படி வேணுமோ உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி காஃபி கலக்கி எடுத்துகிட்டு போய் குடிக்கலாம், அதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கா அப்படின்னு கேட்கவும், நீ என்னம்மா என்னை எதிர்த்து பேசிகிட்டு இருக்க, நீ இப்படி இருக்கிறதுனால தான் மலரும் உன்னால் கேட்டு போகிறா, காலையில் என்னென்னா அவள் அந்த பேச்சு பேசுகிறா, இப்போ நீ பேசிகிட்டு இருக்க, என்னால் காஃபி போட்டு கொடுக்க முடியாது, இது என் வீடு, எனக்கு அவள் தான் காஃபி போட்டு வந்து கொடுக்கணும், இந்த வீட்டோடைய மருமக அவள், நான் சொல்கிறத செஞ்சு தான் ஆகணும் அப்படின்றாங்க. அப்போ இதுக்கு பேர் என்னவா, நீங்கள் பண்ணுறதுக்கு பேர் மாமியார் கொடுமை தானே, உங்கள் இஷ்டப்படி நீங்கள் இருக்கணும்னா அவங்க எல்லா வேலையும் செஞ்சு ஆகணும்னு நீங்கள் ஆர்டர் போடுறீங்கன்னா இப்போ அது மாமியார் கொடுமை தானே, இதில் அவங்களை கொடுமையே பண்ணுறதில்ல, உங்களை என்ன பண்ணிட்டேன்ற மாதிரியே பேசுகிறீங்க அப்படின்னு மதி பேசவும் செய்கிறாங்க. ஏங்க பாருங்கள் இவ எப்படியெல்லாம் பேசுகிறான்னு சொல்லிட்டு, இங்கே பாருமா நீ சுத்தமாக வாக்கிங் போகிறது பிடிக்கல, நிறுத்த சொன்னால் நிறுத்த மாட்டேன்னு உன் இஷ்டத்தை எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்க, உன் குடும்பத்தை கூப்பிட்டும் சொல்லியாச்சு, அதுக்கும் மசீர மாதிரியே தெரியல, உன்னுடைய பிரச்சனைனா உன் வீட்டுக்கும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருக்க, அப்போ உன்கிட்ட தானே சொல்லணும், நீ மாற்றிக்கோன்னா அதை மாற்றிக்காமல் இப்படி இருக்கிறவங்களையும் கெடுத்து விடுறிய அப்படின்னு அவருடைய மாமா கேட்கவும், நான் யாரையும் கெடுக்கலை, நான் என்ன மாற்றிக்கவும் மாட்டேன், உங்களுக்கு வேணும்னா காஃபி போட்டு கொடுங்க, அப்படி இல்லைன்னா அவங்க எந்திரிச்சு வந்து போட்டு தர வரைக்கும் அமைதியாக வெயிட் பண்ணுங்கள், அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவங்களும் மனுஷங்க தான், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டே பேசிகிட்டு இருக்கவும் அங்கே மலர் எந்திரிச்சிடுறாங்க, சத்தம் கேட்ட உடனே எந்திரிச்சு வராங்க. வந்த உடனே மதி வந்துட்டியா அப்படின்னு, வாமா மகாராணி இவ்வளோ நேரம் பேசுகிற எதுவுமே உனக்கு காது கேட்கலையா, ஜம்முன்னு தூங்கி வந்துட்டு வர காலையில் அந்த பேச்சு பேசுனா பாருமா அப்படின்றாங்க. என்னாச்சு மதி அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எனது ஒன்றும் இல்லையா, ஒரு காஃபி போட ஒன்று கூப்பிட்டேன், அது ஒரு குத்தன்னு சண்டைக்கு நிற்கிறான் அப்படின்றாங்க. என்ன சேத்த என்னை கூப்பிட்டுருந்தா நானே வந்திருப்பேனே அப்படின்னு, நீங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தீங்க, அதான் உங்களை எழுப்ப வேணாம், நீங்களே காஃபி போட்டு கொடுங்க, இல்லை நான் போட்டு கொடுக்குறேன்னு சொன்னேன், அதுக்கு தான் இந்த பஞ்சாயத்துன்றாங்க. நீ போட்டால் தான் அத்தைக்கு பிடிக்காது, இல்லை நானே போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு, ஏங்க நீங்கள் தூங்கிட்டு இருந்தீங்கன்னு உங்களை எழுப்ப வேணான்னு சொன்னேன், அது ஒரு தப்பா, உங்களை எழுப்பியே தீர்வேன்னு பிடிவாதமாக இருந்தாங்க அப்படின்றாங்க. ஏம்மா உன்னை எழுப்பக்கூட கூடாதா, நீ டீ காஃபி குடிக்கிற டைமுன்னு தெரியாதா, தூங்கிட்டு இருக்க, அதான் கேட்டோம் கூப்பிட்டோம், ஆனால் அதுக்கு இவ சண்டைக்கு வராடுறாங்க. சாரி அத்தை நான் கொஞ்சம் டயர்டில் தூங்கிட்டேன், நான் அதோ நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு. ஆமாம் இது வரைக்கும் இந்த மாதிரிலாம் நீ தூங்கினதே கிடையாது, இப்போ நான் அதிசயமாக தூங்குறேன், என்ன எல்லாம் பேசி வச்சு ஏதாச்சும் நாடகம் போடுறீங்களா, டூர் போயிட்டு வந்ததில் இவையெல்லாம் உனக்கு சொல்லி கொடுத்துட்டாளா அப்படின்றாங்க. தேவையில்லாததை பேசாதீங்க அப்படின்னு மதி சொல்கிறாங்க. அத்தை இப்போ நான் தூங்குனதுக்கு எதுக்கு மதி மேலே பழைய போடுறீங்க, மதியெல்லாம் எனக்கு எதுவும் சொல்லிக் கொடுக்க கிடையாது, நானே தான் டயர்டாக இருக்குன்னு தூங்கிட்டேன், காலையில் தானே சொன்னேன் உங்களுக்கு எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது உடம்பு முடியுதுன்னு சொல்லிட்டு, ஏன் உடம்பு முடியலனா கூட 2 நிமிஷம் தூங்கக்கூடாதா, இந்தாங்க மாமா காஃபி எடுத்துக்கோங்க அப்படின்னு அவரோட மாமாவுக்கு கோவம் வந்து காஃபியை தட்டி விட்டுட்டாங்க. இவ்வளோ பேச்சையும் நீயும் அவளும் பேசிக்கிட்டு எனக்கு காஃபி போட்டு வந்து கொடுப்பீங்க, அதை மானம் கெட்டு போய் நான் குடிக்கணுமா, இந்த வீட்டில் சம்பாதிக்கிறது என் பிள்ளைங்க நான் எல்லாருமே, ஆனால் உங்கள் இஷ்டப்படி நீங்கள் எல்லாத்தையும் செய்கிறதுக்கு எதுக்கு நீங்களே சமைச்சு வந்து போடுறீங்க, என்ன பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி அவருடைய மாமாவும் கோவப்பட்டு பேச ஆரம்பிச்சிட்டாரு. கரெக்டாக சுரேஷ் அது மட்டும் இல்லாமல் பாக்கியராஜ் எல்லாருமே வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே அவங்க
அவங்களும் என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு கேட்கவும் அவங்களுடைய அம்மா அமைதி எல்லாமே முந்திரி கொட்டை மாதிரி உன் பொண்டாட்டியும் இவ்வளோ சுரேஷ் பொண்டாட்டியும் மாற்றி மாற்றி எதிர்த்து எதிர்த்து பேசுகிறாங்கடா, ஒரு காஃபி கேட்டது குத்தோன்னு சொல்லிட்டு பொண்டாட்டி 4 பேச்சு பேசிட்டு காஃபி போட்டு வந்து கொடுக்குறா, அதான் அப்பாவுக்கு கோவம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னாச்சு மலருன்னு கேட்கவும், ஏங்க யார் மேலே தப்பு இருக்குன்னு தெரியாமல் வந்த உடனே அவங்கள என்னாச்சுன்னு கேட்குறீங்க, நீங்கள் கேட்குற கேள்வியிலிருந்து பார்த்தா ஏன் மலரு இப்படி பண்ண, உன்னால் காஃபி கூட போட்டு கொடுக்க முடியாதான்னு கேட்குற மாதிரி இருக்குது அப்படின்னு மதி சொல்லவும், அப்படி இல்லைப்பா அப்படின்றாங்க. மலர் முகமே வாடி போயிடுது. சுரேஷ் பாக்கியராஜ் கூட அப்படி புரிஞ்சுக்காம கேட்ட உடனே மதி விடு மதி அப்படின்றாங்க. ஏங்க அவங்க தூங்கிட்டு இருந்தாங்க, காஃபி கேட்டாங்க, நான் போட்டு தரேன்னு சொன்னேன், வேண்டான்னு சொன்னாங்க, அப்போ நீங்களே போட்டுக்கோங்கன்னு சொன்னதுக்கு இப்படி ஒரு பஞ்சாயத்து பிரச்சனை, அவங்கள எழுப்பி அவங்க உடம்பு முடியல டயர்டாக இருக்குன்னு சொன்னாங்க, இது ஒரு குத்தமாக அப்படின்னுவோம். என்னாச்சு மலரு அப்படின்னு வந்து கிட்ட பார்த்தா, என்னாச்சு மலரு உடம்பு நல்லா கொதிக்குது அப்படின்னு சொன்ன உடனே அப்போ தான் இவங்களோட அத்தை மாமாவுக்கு அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்ற விஷயமே தெரிஞ்சுக்கிறாங்க. அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு இப்படி பண்ணியிருக்கா, அதுக்கு ஏமா இவ்வளோ சண்டை அப்படின்றாங்க. சும்மா வந்து கொஞ்ச நேரம் கூட அவளை ரெஸ்ட் எடுக்க விட மாட்டீங்களா, அவளுக்கு தான் உடம்பு சரியில்லைன்னு பாக்கியராஜ் கேட்குறாங்க. இன்னொரு பக்கம் சுரேஷ் என்னாச்சு அண்ணி அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லை சுரேஷ், அங்கே கொடைக்கானலில் அங்கே இருக்கிற தண்ணி செட் ஆகல போல இருக்குது, அதுதான் கோல்டு மாதிரி உடம்பு ஃபீவராக இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னுமோ, விடுங்கம்மா அன்னைக்கு உடம்பு சரியில்லை போல இருக்குது, விடுங்க நாளையிலிருந்து அண்ணி எல்லாத்தையும் கரெக்டாக செய்வாங்க அப்படின்னு சுரேஷ் வந்து சொல்லிட்டு இருக்காரு. யாருமே அவங்கள புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க. இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு செய்வாங்க அப்படின்ற மாதிரி தான் பேசுகிறாங்க. இது மதிக்கும் சரி மலருக்கும் சரி ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் பார்க்கலாம். ப்ளஸ் எனக்கு இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.